guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டை நம்ம VN ஆப் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிள் அண்ட் சூப்பரா எடிட் பண்றதா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னா இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யாரோட ஃபோட்டோஸில் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரேஷியோவில் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோவை இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இந்த இடத்த அட்ஜஸ்ட்னு இருக்கா ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்னட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் ப்ளஸ் 100ல வந்து வச்சுருங்க. இந்த ப்ளஸ் 100ல வச்சதுக்கப்புறம் இங்கே அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த டபுள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபோட்டோவில் நம்ம சேஞ்ச் பண்ணது எல்லா ஃபோட்டோக்குமே வந்து அப்ளை ஆகிட்டு இருக்கும். இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அந்த விக்னட்ன்ற ஆப்ஷனை ப்ளஸ் 100ல வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கா. இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானுக்கான எஃபெக்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அகைன் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜூம் ஆன்னு இருக்கும். ஸோ இந்த ஜூம் ஆனுன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டூரேஷன் வந்து இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் 0.5 இல்லைனா 8 இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சில் வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஸ்பின் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ட்ராக் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃபுல்லாகவே இந்த ஸ்பின் டூன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அகைன் இந்த அப்ளை டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விக்னட் அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இந்த 3 எஃபெக்ட்டுமே நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இந்த எஃபெக்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ட்ரிம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2.5ன்னு இருக்கா. ஸோ இந்த 2.5ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் 2.5 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இதே போலவே நீங்கள் எத்தனை செகண்ட் வந்து கரெக்டாக ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ எல்லாத்துக்குமே இந்த 2.5 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோவை கரெக்டாக இந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ டக்குன்னு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வால்யூம்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஓடக்கூடிய ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம்
வச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பர்த்டே விஷஸ்க்கான பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த பார் டெம்ப்ளேட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த மெசேஜ் பிஎன்ஜி இமேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வேணாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் யாருக்காக இந்த வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜை இந்த இடத்த டைப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே டெக்ஸ்ட் ஐக்கான இருக்கா. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி தான் நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜஸை அங்கே டைப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக டைப் பண்ண மெசேஜ் எடுத்துகிட்டு போய் அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் இமேஜ் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இம்போர்ட் டிப்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகேன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஸோ அந்த சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி தான் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு இங்கே யூஸ்னு இருக்கும். ஸோ இந்த யூஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் வந்து இந்த இடத்த ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக சாங் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. மறக்காமல் இதே போல் பிஎன் ஆப்பில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாமா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.